Hi everyone, welcome to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் data handling using pandas. CBC class 12th information practices 065 சப்ஜெக்ட் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் இன்ட்ரொடக்ஷன் யூஸிங் பாண்டாஸ், ஒய் பாண்டாஸ் இந்த டாபிக் பற்றி தான் கவர் பண்ண போகிறோம். அப்கமிங் வீடியோஸில் நம்ம சிபிஎஸ்சி சிலபஸில் கொடுத்துருக்க ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக கவர் பண்ண போகிறோம். ரைட், நான் ஃபாலோ பண்ணுற புக்கு சுமித்ரா அரோரா புக்கு தான். இந்த புக்கு கண்டென்ட் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். Python Pandas 1, Python library for data analysis. Right, large set of datas இருக்குது. அந்த set of datasை நான் அனலைஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு லைப்ரரி தான் இந்த பாண்டாஸ் அப்படின்ற லைப்ரரி. ரைட், இதுக்கு ஏன் பாண்டாஸ் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு அப்படின்னா, இதோட நேமே என்னென்னா பேனல் டேட்டா சிஸ்டம் அப்படின்றது தான் இதோட நேமு. ரைட், இதில் ஃபஸ்ட்டு இருக்க பிஏவும் பேனலில் அண்டு டிஏவும் செகண்ட் வேர்ட்லையும் இங்கே இருக்க எஸ்ஐயும் எடுத்து தான் இதை பாண்டாஸ் அப்படின்னு சொல்லி நேமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேனல் டேட்டா சிஸ்டம் என்ன ஆகும் அப்படின்னா, மல்டி டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா செட்டை நம்மளால் ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டேட்டா சயின்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் இந்த பாண்டாஸ் லைப்ரரி. ஸோ நம்ம டேட்டாஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த லைப்ரரி தான் இந்த பைத்தான் பாண்டாஸ். ஓகேங்க, நீங்கள் இப்போ நல்லா மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டேட்டா அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டேட்டா அனாலிசிஸ் அப்படின்றது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு டாபிக். இதை பற்றி எனக்கு நல்லாவே கிளியராக புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சூப்பரான ஐடி ஃபீல்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட், டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா, ப்ராசஸ் ஃபார் இவாலுவேட்டிங் த பிக் டேட்டா செட் யூஸிங் அனலிட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ். ரைட், இப்போ எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒரு பிக் டேட்டா செட் கொடுக்குறாங்க. அந்த டேட்டா செட்ஸை வச்சு நான் அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டான ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு டெசிஷன் மேக்கிங் ரிப்போர்ட்டாக இருக்கணும். ரைட், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கஸ்டமர் ஒரு பல்க் டேட்டாஸை வந்து கொடுக்குறாங்க, நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணி பார்க்குறீங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா, இவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க இந்த வருஷத்தில், நெக்ஸ்ட் இயரில் இவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த கம்பெனியோட க்ரோத் இவ்வளோ செட் ஆஃப் டைமில் பீரியட்ஸில் இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸை எல்லாமே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு, இன்னும் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் இந்த கம்பெனியோட க்ரோத் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்புட்டை நீங்கள் கொடுக்கும்போது அது ஒரு அனலிட்டிக்கல் ரிப்போர்ட் நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஃபைனலாக இதுதான் ஒரு டெசிஷனாகவே நமக்கு கன்க்ளூட் ஆகும். ஸோ ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப பிக்கஸ்ட்டு டூலாகவே இது யூஸ் ஆகுது, இந்த டேட்டா அனலிட்டிக்கல் டூல்ஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஃபைன், இவர் தான் ஆத்தருங்க. ஸோ இந்த ஆத்தர் தான் நம்மளுக்கு பாண்டாஸ் அப்படின்ற ஒரு லைப்ரரியை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு, டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்காக. ரைட், ஸோ இந்த பாண்டாஸ் லைப்ரரியில், பைத்தான் பாண்டாஸ் லைப்ரரியில் நம்மளுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். நமக்கு வாங்குகிறோம்ல பிக் சைஸ் ஆஃப் டேட்டாஸ், அந்த டேட்டாஸ் எல்லாம் இந்த 3 செட் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் தான் நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா சீரீஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 டைமென்ஷனலில் தான் இந்த டேட்டாஸை நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ மல்டி டைமென்ஷனல் டேட்டாஸும் நம்மளுக்கு கிடைக்கும்ல, அதை எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அதை அரேஞ்ச் பண்ணுற ஃபார்மட் டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார்மட்டில் தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இன்னொரு டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார்மட் கொடுத்துருக்காங்க பேனல். ஸோ இதை பற்றி நம்மளுக்கு இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல, பட் தேர்டாக ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ரைட், இந்த 2 கான்செப்டை பற்றி மட்டும்தான் நம்ம இந்த சாப்டர்ஸில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் வாட்டுன்றதை நீங்கள் நல்லா கிளியராகவே புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பாண்டாஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்? இது வந்து ஓப்பன் சோர்ஸ். ஓகேவா? சாஃப்ட்வேருக்கு நம்ம பே பண்ணி வாங்கணும் அப்படின்ற எந்த ஒரு நீட்ஸும் கிடையாது. ஓப்பன் சோர்ஸ், எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அகைன் இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். ரைட், பிஎஸ்டி அப்படின்னா என்னென்னா, பெர்க்லி சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷன் லைப்ரரி. இட் இஸ் பில்ட் இன் ஃபார் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்காக டெவலப் பண்ண ஒரு லைப்ரரியை தான் பிஎஸ்டி வந்து சொல்கிறாங்க. ரைட், இது வந்து பாண்டாஸ் வந்து இட்ஸ் ஆஃபர் ஹை பர்ஃபார்மன்ஸ், ஈஸி டு யூஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் டேட்டா அனலிட்டிக்கல்ஸ் டூல்ஸு.
ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி அப்படின்றனால டேட்டா ஸ்ட்ரக்சரில் இது ஒன் ஆஃப் த அனலிட்டிக்கல் டூல்ஸாகவே யூஸ் ஆகுது. இதோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ஹை பர்ஃபார்மன்ஸாகவும் இருக்கும், ரைட்? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாண்டாஸ் அப்படின்றத நம்ம லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணோடனே எந்த ப்ரோக்ராம் நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணாலும் அதோட ஃபஸ்ட்டு லைன் இம்போர்ட் பாண்டாஸ் அப்படின்ற வேர்டு வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அந்த பைத்தான் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் அந்த பாண்டாஸ் அப்படின்ற லைப்ரரி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் இருக்க மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும், ரைட்? ஸோ இந்த செல் ப்ராம்ப்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது இது யூஸ் பண்ணுற ஃபார்மட் தான். ஸோ இதுக்கு அலைஸ் நேம் வந்து கொடுத்துருக்காங்க, அஸ் கொடுத்துட்டு பிடின்னு சொல்லி. ஏன்னா எப்போ பார்த்தாலும் பாண்டா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி நம்மளால் பிக் லைனாக கொடுக்காம அதுக்கு ஒரு ஸ்மால் அலைஸ் நேம், அஸ்ன்றது அலைஸுங்களா, அலைஸ் நேம் வந்து கொடுத்துட்டு நம்ம பிடின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். எந்தெந்த இடத்துலலாம் பாண்டாஸ் டாட் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணுற இடத்துல பிடி டாட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா ப்ரோக்ராம்லேயும் ஃபஸ்ட்டு லைனாக இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏன் பாண்டாஸை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணி சூஸ் பண்ணணும், வேறு எந்த ஒரு பைத்தான் லைப்ரரிஸும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு உண்டான ஸ்பெஷல் என்ன அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறோம். பாண்டாஸ் இஸ் மோஸ்ட் பாப்புலர் லைப்ரரி இன் சயின்டிஃபிக் பைத்தான் எக்கோசிஸ்டம் doing data analysis. ஸோ சயின்டிஃபிக் பைத்தானில் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் டூல்ஸில் இந்த லைப்ரரிக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால இந்த பாண்டாஸ் லைப்ரரியை நம்ம சயின்டிஃபிக் பைத்தானுக்கு வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ரைட்? ஸோ இந்த பாண்டாஸ் இஸ் அ கேபபிள் ஆஃப் மேக்கிங் டாஸ்க் இன்க்ளூடிங் என்னென்ன டாஸ்க்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு டேட்டாஸை நம்ம ரீட் அண்ட் ரைட் மெனி டிஃப்ரெண்ட் டேட்டா ஃபார்மேட்லேயே நம்ம ரீட் அண்ட் ரைட் பண்ணலாம். அது இன்டிஜர் ஃபார்மேட்டாக இருந்தாலும் ஃப்ளோட் ஃபார்மேட்டாக இருந்தாலும் டபுள் ஃபார்மேட்டில் இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக ரீட் அண்ட் ரைட் பர்ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்குற டேட்டா செட்ஸ் எல்லாமே ஒரே ஃபார்மேட் ஆஃப் டேட்டாஸ் வந்து இருக்கும் அப்படின்றது கிடையவே கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர் இன்டிஜர் ஃபார்மேட்டில் இருக்கும், நம்மளுக்கு கிடைக்கிற சேலரியாக இருக்கட்டும் மார்க்காக இருக்கட்டும் அது ஃப்ளோட்டிங் பாயிண்டில் தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டேட்டாஸுமே டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் தான் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் டேட்டா ஃபார்மேட்டையும் நம்ம ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா அனலிட்டிக்கல் டூல்ஸ் மீன்ஸ் பாண்டாஸ் லைப்ரரி ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், ரைட்? ஸோ இட் கேன் calculate in all possible way of data is organized. ஸோ எந்த மாதிரி டேட்டாஸை நீங்கள் ஆர்கனைஸ்டு பண்ணி வச்சுருந்தாலும் அது ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கட்டும், ஸோ வேறு எந்த ஒரு ஃபார்மேட்டில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாலும் இதை நம்மளால் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றது செகண்ட் அட்வான்டேஜ். இட் கேன் ஈஸிலி செலக்ட் சப்செட் டேட்டா ஃப்ரம் த பல்கி டேட்டா செட்ஸ், ரைட்? ஒரு டேட்டா செட்டு இதுதான் ஒரு ஃபுல் டேட்டா செட்ஸ்ன்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இருக்க ஒரு ஸ்மால் சப்செட் ஒரு குட்டியான போர்ஷன் எடுக்க போகிறோம். அது எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. ஈவன் கம்பைன் மல்டிபிள் டேட்டா செட்ஸ் டுகெதர், ரைட்? ஒரு டேட்டா செட்டும் இன்னொரு டேட்டா செட்டும் லிங்க்டாக இருந்தாலும் மல்டிபிள் டேட்டா செட் டுகெதர் ஒரே பிளேஸில் இருந்தாலும் நம்மளால் ஒரு சப்செட் டேட்டாஸை ஈஸியாகவே கேதர் பண்ணி எடுக்க முடியும், ரைட்? அதே மாதிரி இங்கே நம்ம டேட்டாஸ் அன்அவைலபிள் டேட்டாஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே இடத்துல மிஸ்ஸிங் டேட்டாஸையும் நம்ம ஃபில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கிட்டே வரீங்க, உங்களுக்கு ஒரு அன்னோன் டேட்டாஸ் வந்து தெரியலை. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆதார் கார்டோட நம்பர் தெரியலை, இல்லை உங்களோட மொபைல் நம்பரு ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் மிஸ்ஸிங், இல்லை ஃபாதர் மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு மறந்துட்டீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மிஸ்ஸிங் டேட்டாஸை வந்து உங்களால் கொடுக்கும்போது அந்த ஆக்குப்பை பண்ண வேண்டிய பிளேஸில் இது என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா எம்டி வேல்யூஸ் நன் வேல்யூஸாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதை தான் ஃபில்லிங் மிஸ்ஸிங் டேட்டாஸும் இதால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? இட் allow you to apply operation to independent group within data, right? ஸோ இது வந்து இண்டிபெண்ட் குரூப் வித்தின் டேட்டாவில் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் ரீஷேப்பிங் ஆஃப் டேட்டா இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸாக அரேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டேட்டா செட்டில் 4 rows 5 columns வந்து இருக்குது அப்படின்னா அதை நான் ரீஷேப் பண்ணுறேன். இப்போ 5 rows 4 columnsஆக ரீஷேப் பண்ண முடியும். அந்த ரீஷேப் ஆஃப் டேட்டாஸும் இதில் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி இது சப்போஸ் அட்வான்ஸ் டைம் சீரீஸ் ஃபங்க்ஷனாலிட்டியும் இதில் ரொம்பவே அவைலபிளாகவே இருக்கும், ஓகேங்களா? அண்ட் இட் சப்போர்ட் விஷுவலைசேஷன், ரைட்? விஷுவலைசேஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, எனக்கு இருக்க டேட்டா செட் எல்லாத்தையும் நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், இட் இஸ் இன் வேர்ட்ஸ் ஃபார்மட்டாகவேவும்
எக்ஸ்ப்ளனேஷனாகவே நம்ம கொடுக்கும்போது அது அக்செப்டன்ஸாக இருக்காது. ஸோ நான் கொடுக்குற அந்த ரிப்போர்ட் ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ க்ரோத் இருக்குது, செகண்ட் இயரில் எவ்வளோ க்ரோத் இருக்குது, தேர்ட் இயரில் எவ்வளோ டவுன் இருக்குது, ஃபோர்த் இயரில் நம்ம அப்கமிங் மேலே வந்துட்டோம், ஃபிஃப்த் இயரில் அதோட க்ரோத் வரும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு சார்ட் ஃபார்மட்டில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது விஷுவலைசேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ என்னோடய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ஒரு விஷுவல் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த பாண்டாஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ரைட், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லைப்ரரி மேட்ப்ளாட்லிப்பும் சீபோன் அப்படின்னு சொல்லி லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவோம். அதோட இந்த பாண்டாஸும் இன்டகிரேட் ஆகும். ரைட், ரெண்டுமே இன்டகிரேட் பண்ணி நம்மளால் டிஸ்பிளே பண்ண முடியும். ரைட், ஸோ the bonus is best practicing for huge tabular data set கம்பேரிங் டிஃப்ரெண்ட் டேட்டா ஃபார்மட். ஸோ எவ்வளோ ஹியூஜ் டேபிளர் டேட்டாஸ் இருந்தாலும் இதை நம்மளால் ஆக்சஸ் பண்ணி ஒரு அனலிட்டிக்கல் டூல்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஒரு டெசிஷன் மேக்கிங்கை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரைட், இது தாங்க ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ரைட், ஸோ இதோட இன்ட்ரடக்ஷன் நான் இந்த வீடியோவில் கொடுத்துட்டேன். என்னோடய அப்கமிங் வீடியோஸில் நம்மளோட சிலபஸில் ரிமைனிங் டாபிக்ஸை ஒன் பை ஒன்னாக கவர் பண்ணுவோம். பாண்டாஸ் அவ்வளோ கஷ்டமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. இது ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். உங்களுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாகவே சொல்லித்தரேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலை நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அதோட லிங்க் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய ப்ளாக் சைட்ஸ்லேயும் போய் நீங்கள் இதோட பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோஸ். இது என்னோடய ப்ளாகர் சைட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிசஸ். இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் கிளாஸ் 11th and 12th ரிசோர்ஸஸை அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரைட், உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபாலோ பண்ணுறது சிபிஎஸ்சி சிலபஸ் வைஸாக தான் நம்ம கான்டென்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் என்னோடய வீடியோஸில் எடுக்கிற அந்த கான்டென்ட் எல்லாமே இங்கே அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த மெட்டீரியல்ஸையும் நீங்கள் மட்டும் ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப எனஃப் டேட்டாஸாகவே இருக்கும். டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த சைட்டில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள்.